வாலில்லா குரங்குகளான கிப்பான்ஸ் வகை குரங்குகளோட வாழ்வியல் கிட்டத்தட்ட மனிதர்களோட வாழ்வியல் மாதிரியேவும் தாய் தந்தை அண்ணன் சகோதர சகோதரிகள் இப்படி இந்த ஒரு வாழ்க்கை முறையை தான் இந்த கிப்பான்ஸ் வகை குரங்குகளும் வாழுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வாழ்க்கை பகுதி அப்படின்றது ரொம்பவே சுவாரஸ்யம் மிகுந்தது. இதனுடைய குடும்ப நல அமைப்புகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அடர்ந்த காட்டு பகுதிகளில் தான் இந்த கிப்பான்ஸ் வகை குரங்குகள் காணப்படுது. 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய இந்த கிப்பான்ஸ் வகை குரங்குகளோட உணவுன்றது இது பழங்களை தான் விரும்பி உண்ணுது. கிட்டத்தட்ட 80% அதிகமாக பழங்களை தான் விரும்பி சாப்பிடுது. அப்புறம் இலைகள், பூக்கள், ரொம்ப அரிதாக பூச்சிகளையோ இல்லை பறவைகளின் முட்டையோ சாப்பிடும். இந்த குரங்குகளானது தன்னுடைய இளமை பருவம் அடைகிறதுக்கு 8லேருந்து 10 வருஷங்கள் வரைக்கும் கூட ஆகும். அதன் பின்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு குட்டி அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 6-7 குட்டிகளை போடும். இதனுடைய குடும்ப வாழ்வியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி இதுதான். இந்த ஆண் பெண் குரங்குகள் ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் வரைக்கும் கர்ப்பகாலம் இருக்கும் இந்த பெண் குரங்கு. அதன் பின்னாடி ஒரு குட்டி போடும், ரொம்ப அரிதாக 2 குட்டி போடுவாங்க. இந்த காலத்தில் ஆண் குரங்கும் பெண் குரங்கும் ரொம்பவே அன்பை வெளிப்படுத்தி தன்னுடைய குட்டியை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. 2 வருஷம் வரைக்கும் தன்னுடைய தாயை பிடிச்சே வாழ்ந்துட்டுருக்கும் இந்த குட்டி குரங்கானது. 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுத்து வளர்க்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பழங்கள், இலைகள், பூக்கள் இப்படின்னு இந்த மாதிரி உணவுகளை பழக்க ஆரம்பிப்பாங்க. தங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு மரங்களில் எப்படி ஏறுறது, தாவுறது, எப்படி மற்ற குரங்குகளோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுன்னு பல விஷயங்களை இந்த குட்டி குரங்குகளுக்கு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் சரி கற்றுக் கொடுப்பாங்க. இந்த குட்டி குரங்கானது தன்னுடைய இளம் பருவம் அடைகிற வரைக்குமேவும் தாய் தந்தை கூட தான் இருக்கும். கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் வரைக்கும் கூட இங்கே இந்த குடும்பத்தில் தான் இருக்கும். அதன் பின்னாடியும் இந்த ஆண் பெண் குரங்குகள் அடுத்தடுத்த குட்டிகளையும் ஒரு 2 வருஷ கேப்பில் 3 வருஷ கேப்பில் போட்டாலும் அந்த குட்டிகள்லாம் ஒன்று சேர்ந்து தான் வாழுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய் தந்தை அப்புறம் அதனுடைய குட்டிகள், சகோதர சகோதரிகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 உறுப்பினர்கள் வரைக்கும் கூட இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு 9-10 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த குரங்கானது தன்னுடைய பருவம் வந்த பின்னாடி, இளம் பருவம் வந்த பின்னாடி தனியாக போய் வாழ ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆண் குரங்குனாலும் சரி பெண் குரங்குனாலும் சரி அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளியே இருப்பாங்க. அப்புறம் தனியாக போய் வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த குடும்பமாக இருக்கும்போது இந்த ஆண் குரங்கும் சரி பெண் குரங்கும் சரி தினமும் காலைல எந்திரிச்ச பின்னாடி ஒரு ஒளியை எழுப்பி மற்ற குரங்குகளோட தொடர்பை ஏற்படுத்திப்பாங்க. அதாவது இது நாங்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசம், இந்த பிரதேசத்துக்குள்ளே வேறு கிப்பான் வகை குரங்குகள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இருப்பிடத்தின் நிலைத்தன்மையை உறுதி செஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்குமே ஒரு பாடல் மாதிரி இந்த குரல்களை எழுப்புவாங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய குட்டிகள்கிட்டையும் சரி தன்னுடைய இணைக்கிட்டையும் சரி இப்படி இவர்கள் குரல் எழுப்பி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ஒரு கவிதை மாதிரி இருக்கும். சரி, இளம் பருவம் அடைஞ்ச அந்த குரங்கானது ஆண் குரங்கோ இல்லாட்டி பெண் குரங்கோ எதனாலும் சரி தன்னோட குடும்பத்தை விட்டு அது வேறு பகுதிகளுக்கு பிரிஞ்சு போகும்போது வேறு இனக்குரங்குகளால் ஆபத்து வரலாம், இல்லை வேறு எதிரிகளால் கூட வேட்டையாடப்படலாம். இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்குது. அதையும் கடந்து ஒவ்வொரு இடமா போய் இது வசிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இடங்களில் வேறு கிப்பான்ஸ் வகை குடும்பங்களோட குரல் வந்துச்சு அப்படின்னா இது அவர்களோட பகுதி, இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகும். முடிவாக தன்னுடைய துணையை தேடுறதுக்கு சில மாதங்கள்லேருந்து சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஒரு ஆண் குரங்குனாலும் சரி பெண் குரங்குனாலும் சரி ரெண்டுமே தன்னுடைய துணையை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிடாது. அது பெரிய ஒரு ப்ராசஸ் தான். அதாவது முதல்ல தூரத்தில் இருந்தேவும் குரல்களை எழுப்பி தகவலை வெளிப்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அருகில் தகவலை வெளிப்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து விளையாடுவாங்க. இப்படி பல நாட்களாகவும் ஏன் சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்கும் கூட இதே மாதிரியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்பவே தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தி அப்புறம் தான் இணைய ஆரம்பிப்பாங்க. இவங்க இணைய ஆரம்பித்த பின்னாடி அவங்க ஒரு குடும்பமாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி
மற்ற குரங்குகள் இங்கே வர வேணாம், இது எங்களுடைய பகுதி, இது நாங்கள் குடும்பமாக வாழக்கூடிய இந்த பகுதிக்கு நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஒளியின் மூலம் வெளிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட ஒளியின் மூலம் தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்திப்பாங்க. ஒரு பாடல் போன்று அதிகமாக குரல்களை எழுப்பி தான் இவங்களோட அன்பை பரிமாறிப்பாங்க. அப்புறம் இந்த ஆண் குரங்கும் சரி பெண் குரங்கும் சரி இணை சேர்ந்த பின்னாடி 7 மாதங்கள் வரைக்கும் இந்த பெண் குரங்கு கர்ப்பம் தரித்து அதுக்கப்புறம் குட்டி வரும். இதனால் இதனுடைய சமூக வாழ்வியலாக இருக்குது. ஒரு ஆண் குரங்கு பெண் குரங்கு ரெண்டுமே குடும்ப அமைப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பெண் குரங்கோ இல்லாட்டி ஆண் குரங்குகளோ மனிதர்கள்னாலேயோ இல்லை வேறு விலங்குனாலேயோ இல்லை நோய்வாய்ப்பட்டோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய இன்னொரு துணை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வேறு துணையை தேடாமல் தனிமையில் தான் இருக்கும். அதாவது ஒரு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய துணை இறந்துட்டாங்க அப்படின்னா இது அந்த குடும்பத்தை விட்டேவும் வெளியே வந்துடும். வெளியே வந்து தனிமையில் உட்கார ஆரம்பிச்சிடும். பல நாட்களுக்கு சாப்பிடாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் மன அழுத்தத்திலேருந்து வெளிவந்தாலுமேவும் தன்னுடைய துணை இல்லை அப்படின்றனாலேயும் தங்களுடைய குரலை, அதாவது இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அன்பை வெளிப்படுத்திக்கிறதுக்கு பல குரல்களை எழுப்பியிருப்பாங்கல்ல, அதே ஒளியை எழுப்பி தன்னுடைய அன்பின் இயலாமையை வெளிப்படுத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வேறு துணையவே தேடிக்கிறது கிடையாது. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த வகை குரங்குகளுக்கு வழக்கம் போல காரணம் மனிதர்கள் தான். காடழிப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்குகளை வேட்டையாடுறது, பிடிச்சு கொண்டு போய் வேறு இடத்துல விடுறது அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல சேட்டைகள் செய்கிறனால இந்த இனங்கள் அழிவின் விளிம்பில் இருக்குது. இந்த கிப்பான்ஸ் வகை குரங்குகள் ஆண் குரங்கோ இல்லை பெண் குரங்கோ ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி வேறு எந்த ஒரு பெண் குரங்குடனோ இல்லை ஆண் குரங்குடனோ எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்காது அப்படிங்கிறத மனிதர்களாகிய நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்.